வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 50 ஷார்ட் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு வேண்டுமா? டு யூ வாண்ட்? டு யூ வாண்ட்? எனக்கு வேண்டாம். இதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். இதை போல் செய். இதை எப்படி சொல்லலாம்? டூ இட் லைக் திஸ். டூ இட் லைக் திஸ். அடுத்து, இப்படி செய்யாதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் டூ லைக் திஸ். நான் எப்படி சொல்கிறது? இது எப்படி சொல்லலாம்? ஹவு டு ஐ சே. ஹவு டு ஐ சே. அடுத்து, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? நத்திங் டு சே. நத்திங் டு சே. அடுத்து, செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? நத்திங் டு டூ. நத்திங் டு டூ. அடுத்து, இங்கே வராதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் ஹியர். டோன்ட் கம் ஹியர். அடுத்து, அங்கேயே இரு. இது எப்படி சொல்லலாம்? பி தேர், அப்படி இல்லைன்னா ஸ்டே தேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, என்னை தடுக்காதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. பரவாயில்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இட் டசன்ட் மேட்டர் அப்படி சொல்லலாம். இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு லெட் சி. லெட் சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, எனக்கு காட்டு. ஷோ மீ. ஷோ மீ. மெதுவாக பேசு. இது எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. சத்தமாக பேசு. ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லி. தெளிவாக பேசு. இது எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் கிளியர்லி. ஸ்பீக் கிளியர்லி. நீயே வைத்துக்கொள். இது எப்படி சொல்லலாம்? கீப் டு யுவர் செல்ஃப். கீப் டு யுவர் செல்ஃப். கடைக்கு போ. கோ டு ஷாப். கோ டு ஷாப். அடுத்து, பள்ளிக்கு செல். ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம்ல, கோ டு ஸ்கூல். கோ டு ஸ்கூல். தூங்க செல். இதுக்கு எப்படி சொல்லலாம்? கோ டு ஸ்லீப். கோ டு ஸ்லீப். எங்கும் செல்லாதே. எங்கும் போகாதன்னு சொல்கிறோம்ல, டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர். குறை சொல்லாதே. டோன்ட் ப்ளேம். டோன்ட் ப்ளேம். அடுத்து, என்னை குறை சொல்லாதே. இதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ளேம் மீ. டோன்ட் ப்ளேம் மீ. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதை எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அடுத்து, முட்டாள்தனமாக பேசாதே. இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். அடுத்து, மரியாதையாக பேசு. இது எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஸ்பீக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அடுத்து, என்னை கண்டுபிடி. ஃபைண்ட் மீ. ஃபைண்ட் மீ. அதை கூகுளில் தேடு. அதை கூகுளில் போடு, சர்ச் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, சர்ச் இட் ஆன் கூகுள். சர்ச் இட் ஆன் கூகுள். மின் விளக்கை போடவும். லைட் ஆன் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, ஸ்விட்ச் ஆன் த லைட். ஸ்விட்ச் ஆன் த லைட். மின் விளக்கை அணைக்கவும். லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, ஸ்விட்ச் ஆஃப் த லைட். ஸ்விட்ச் ஆஃப் த லைட். கதவை பூட்டு. லாக் த டோர். அடுத்து, கதவை திற. ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர். அடுத்து, உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். இதை எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் இன்சைட் க்ளோஸ் த டோர். ஒன்ஸ் இன்சைட் க்ளோஸ் த டோர். அடுத்து, எதற்கு நிற்கிறாய்? எதுக்கு நின்றுட்டுருக்க? ஒய் ஆர் ஸ்டாண்டிங். ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங். அது என்னுடையது. இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். அது என்னுடையது இல்லை. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் மைன். இட்ஸ் நாட் மைன். இது எங்கே கிடைக்கும்? இதுக்கு எப்படி சொல்லலாம்? வேர் இஸ் இட் அவைலபிள். வேர் இஸ் இட் அவைலபிள். இது கிடைக்குமா?
இஸ் இட் அவைலபிள்? இஸ் இட் அவைலபிள்? நீ வேலைக்கு செல்கிறாயா? நீ வேலைக்கு போறியான்னு கேட்குறோம்ல. டு யூ கோ டு ஜாப்? டு யூ கோ டு ஜாப்? அடுத்து ஆமாம் நான் வேலைக்கு செல்கிறேன். எஸ் ஐ கோ டு ஜாப். எஸ் ஐ கோ டு ஜாப். என்னை நம்பு. இது எப்படி சொல்லலாம்? பிலீவ் மீ. பிலீவ் மீ. கூடிய விரைவில் வாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம்? கம் as soon as possible. கம் as soon as possible. அடுத்து இப்போது என்னால் வர முடியாது. இதை எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் கம் நவ். ஐ காண்ட் கம் நவ். அடுத்து அது எப்படி சாத்தியம்? இதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் தட் பாசிபிள்? ஹவு கேன் தட் பாசிபிள்? உன்னால் மட்டுமே அது முடியும். உன்னால் தான்ப்பா அது முடியும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு ஒன்லி யூ கேன் டூ தட். ஒன்லி யூ கேன் டூ தட். அடுத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கேட்குறோம். வாட் இஸ் டூயிங்? வாட் இஸ் ஹி டூயிங்? அவன் படுத்துட்டு இருக்கான். அவன் சும்மா படுத்துட்ருக்கான்னு சொல்கிறோம்ல. ஹீ இஸ் லைங் டவுன். ஹீ இஸ் லைங் டவுன். அடுத்து நீயும் வருகிறாயா? நீயும் வரியா அப்படின்னு கேட்குறோம்ல. ஆர் யூ கம்மிங் டு? ஆர் யூ கம்மிங் டு? அடுத்து நாம் ஒன்றாக சேர்ந்து போகலாம். நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். லாஸ்ட் ஒன், உன் மீது நம்பிக்கை கொள். இது எப்படி சொல்லலாம்? பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.